I am Karthik. I am from Karpon College of Engineering. ஸோ ஃபர்ஸ்ட் 577வது கேள்வி வாசிங்க. If a flow field is ready, the field particle will undergo only a. ஸோ ஃப்ளோ ஃபீல்டு வந்து ஸ்டெடின்னு சொல்றானுங்க. ஃப்ளோ ஃபீல்டு வந்து ஸ்டெடி அப்படின்றானுங்க. ஃப்ளோ ஃபீல்டு ஸ்டெடியா இருந்தா என்ன ஆக்சிலேஷன் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்டெடியா இருந்தா வந்து கண்டிப்பா லோக்கல் ஆக்சிலேஷன் 0வா இருக்கும், கன்வெக்டிவ் ஆக்சிலேஷன் எக்ஸிஸ்டா இருக்கும். சரியா? ஸ்டெடியா இருந்தா லோக்கலைசேஷன் 0, கன்வெக்டிவ் ஆக்சிலேஷன். என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க? Convective acceleration, local acceleration, total acceleration, all the above. ஸோ கன்வெக்டிவ் ஆக்சிலேஷனா, லோக்கல் ஆக்சிலேஷனா, டோட்டல் ஆக்சிலேஷனா, ரெண்டுத்தோட அப்புறம் வந்து எல்லாமேவா அப்படிங்கிறான். அப்ப 3 பேர்ல யாருன்னா இவன் 0 ஆயிடுவான். அப்போ ஒன்லி கன்வெக்டிவ் ஆக்சிலேஷன் தான் இருக்கும். டோட்டல் ஆக்சிலேஷன் வந்து தட் இஸ் ஈக்குவல் டு தட் இஸ் கன்வெக்டிவ் ஆக்சிலேஷன். ஸோ ஆன்சர் இஸ் கன்வெக்டிவ் ஆக்சிலேஷன். ஸ்டெடி ஃப்ளோல ஒன்லி கன்வெக்டிவ் ஆக்சிலேஷன் எக்ஸிஸ்ட். சரியா? 577வது கொஸ்டின். அடுத்த கேள்வி என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 577க்கு அப்புறம் அடுத்த கேள்வி என்ன? கேள்வி நம்பர் 581. 581க்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுங்க, கேள்வி வாசிங்க. Flow through an expanding tube. இதான் எக்ஸ்பேண்டிங் டியூப். எக்ஸ்பேண்டிங் tube at constant rate. கான்ஸ்டன்ட் ரேட்ல போதும். ரேட் வந்து கான்ஸ்டன்டா போகுது அப்படின்னா கான்ஸ்டன்ட் ரேட் அப்படின்னா என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட் ரேட்னா இது ஸ்டெடி ஃப்ளோ. கான்ஸ்டன்ட் ரேட்னாலே ஸ்டெடி ஃப்ளோ, எக்ஸ்பேண்டிங்னாலே நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ. அப்ப ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க? Steady uniform flow, steady uniform flow, steady non-uniform flow, steady non-uniform flow, unsteady uniform flow, unsteady uniform flow, unsteady non-uniform flow, unsteady non-uniform flow. Answer is steady non-uniform flow. Steady non-uniform flow. அவ்வளவுதான். சரியா? இது சூப்பரான क्वेश्चन. எக்ஸ்பேண்டிங் டியூப்ல கான்சன்ட்ரேட்ல போனா ஸ்டெடி நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ. அடுத்த தியரி क्वेश्चन வந்து என்ன? 582. இந்த பக்கம் போயிடுங்க. 582. In which method of describing fluid motion? So fluid motion describe பண்றதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு. fluid motion describe பண்றதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு. என்ன ரெண்டு மெத்தட்? fluid motion பத்தி படிக்கிற படிப்புக்கு பேர் என்ன? fluid mechanics. fluid kinematics. இப்போ பாக்குற சாப்டர் ஃபுல்லா fluid kinematics தான். இந்த fluid motion பத்தி படிச்சவங்க ரெண்டு பேர் வரலாறு இடம் முடிச்சிருக்காங்க. ஒருத்தர் ஆய்லர், இன்னொருத்தர் பேரு லாக்ராஞ்சியன். ரெண்டு பேர் வரலாறுக்கு வராங்க. ஒருத்தர் பேர் என்னது? ஆய்லர். இன்னொருத்தர் பேர் என்னது? லாக்ராஞ்சியன். இன்னொருத்தர் பேரு லாக்ராஞ்சியன் அப்படின்னு அர்த்தம். சோ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க அப்படின்றது தான் இங்க முக்கியமான விஷயம். லாக்ராஞ்சியன் என்ன பண்ணாரு, ஆய்லர் என்ன பண்ணாரு அப்படின்றது கேக்குறாங்க. சோ அப்ப கேள்வி வாசிங்க. In which method of describing fluid motion the observer remains stationary and observe changes in the fluid parameters at a particular point? So observer வந்து எப்படி இருக்காருன்னா இருக்கிற இடத்தை விட்டு நகர மாட்டார். அவர் வந்து நகர மாட்டார், அப்படியே ஸ்டேஷனரியா இருப்பார். இவர் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணிடுறோம். சரியா? அவரை நகராம பார்க்கணும். அவர் ஒரே இடத்துல நிற்பாரு. ஆனா வந்து ஓடுற பார்ட்டிகளை என்ன பண்ணுவாரு? அனலைஸ் பண்ணுவார். ஸோ அப்சர்வர் வந்து ஃபிக்ஸ்டு அப்படின்னா எந்த மெத்தட்னு கேட்கறாங்க. அப்சர்வர் வந்து ஃபிக்ஸ்டு அப்படிதானே கேட்கறாங்க. கேள்வி சொல்லுங்க மறுபடியும். The observer remains stationary. நீ ஓடுற ஃப்ளூயிட ஓடாம பார்த்தனா யார் என்ன மெத்தட்? ஓடுற ஃப்ளூயிட ஓடாம பார்த்தனா என்ன மெத்தட்? ஆன்சர் இஸ் லாக்ராஞ்சியன் மெத்தட். அதான் ஓடுற ஃப்ளூயிட ஓடாம பார்த்த ஒரு பேரு லாக்ராஞ்சியன். ஓடுற ஃப்ளூயிட ஓடிட்டே பார்த்த ஒரு பேரு ஆய்லர். சோ ஆய்லர் மெத்தட்னா ஃப்ளூயிட் கூடயே ஓடி வருவார். ஃப்ளூயிடும் ஓடும், அவரும் கூட ஓடி வருவார். ஓடி வந்து அப்படியே பார்த்துடுறேன், பார்க்காத அப்படின்னு. சரியா? அப்ப ஃப்ளூயிடும் ஓடும், அப்சர்வரும் ஓடுனா ஆய்லர் மெத்தட். அது ஆய்லர் மெத்தட். ஃப்ளூயிட் ஓடுது, நின்ன இடத்துல அப்படியே பார்த்துட்டா அவர் வந்துட்டு லாக்ராஞ்சியன் மெத்தட் ஆஃப் fluid flow analysis அப்படினா observer is fixed and studying about the fluid motion. அதான் லாக்ராஞ்சியன்னா அப்சர்வர் ஃபிக்ஸ்டு. சோ ஆனா வந்து அப்சர்வர் வந்து மோஷன்ல இருந்தாருன்னா ஆய்லர் மெத்தட். சோ ரெண்டு விதமான மெத்தட நமக்கு சூப்பரா கத்து கொடுத்த டெக்னிக்கல் சாம்பியன் கார்த்திக். தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ சாம்பியன்.